ராதாகிருஷ்ணன் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பம். பட் போது விடு, பொறுமையா போலாம் அப்படின்னு லோகேஸ்வர் சொல்லியிருக்காரு கடைசியில. அடடா, லைட்டா டச் பண்ணாப்ல 4 ரன்கள் கிடைக்குது. இந்த முறை நின்னு தரமான ஒரு ஷாட், 4 ரன்கள். கெத்தா இன்னொரு 4க்கு சான்சஸ் இருந்துச்சு, ஆனால் ஃபீல்டர் இருந்தாரு, அவரையும் தாண்டி போயிருக்கு. நிச்சயமா பயன்படுத்திப்பாரு. ஆனால் அட்டாக் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்றப்ப இந்த இடத்துல லோகேஸ்வர். ஆனா இந்த முறை முதல் பந்து 4 ரன்கள் கொடுப்பாரு. முதல் 6 வந்துருமோ நினைச்சோம், சில பவுன்ஸ்ல 4 ரன்கள் கிடைக்குது. PK கிஷோர் கடைசி ஓவர் அந்த பவர் பிளே. அவர் பந்துல எந்த பிழையும் இல்ல, வந்த உடனே ஒரு விக்கெட்டையும் எடுத்திருக்காரு. பிரஷர் பில்ட் ஆயிட்டே இருந்ததுன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். கடந்த 2 ஓவர்ல ரன்கள் வரல, 10 ரன் மாத்திரமே. ராதாகிருஷ்ணன் முதல் பால் ஸ்லாக் ஸ்வீப் பண்ண பார்த்தாரு, பால் ஸ்டம்பை தழுவிட்டு போயிடுச்சு. மேனுவர் பண்ணிருக்காரு ஃபீல்ட. அதுக்கு மற்றும் ஒரு உதாரணம், அவரோட ரிஸ்ட் எவ்வளவு அழகா உள்ள வந்துச்சு. கான்டாக்ட் பாயிண்ட்ஸ், பெரிய ஒரு எட்ஜ், பெரிய ஒரு விக்கெட் இங்க விழும். லோகேஸ்வர் மற்றும் ஒரு செட் பேட்டர் அவுட் ஆயிருக்காரு. அடுத்த ஓவர்ல சச்சின் வந்தவருக்கு வா தம்பி அப்படின்றாரு. பாலார்னு ஒரு 6 ரன்கள். அன்றே சித்தார்த் எதிர்பார்த்தது நடக்கலனாலும் டீமுக்கு தேவையானது கிடைக்கும். விஜய் அருள் பெரிய அப்பீல் அந்த இடத்துல கேப்டன் கிட்ட இருந்து உடனடியா டிஆர்எஸ்க்கு போனாருங்க, யோசிக்கவே இல்ல. Satisfied there is a spike as the ball is next to the glove from not out to out. 20 ஓவர்கள் அப்படின்றது கிடையாது, ஓவர்கள் குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு டீமுக்கும் 16 ஓவர்கள் மட்டுமே இங்க கொடுக்கப்படுது. சச்சின் லான்ச் பண்ணிருக்காரு. ஆடடா, 6 ரன்கள் வந்து சேருது. சிக்ஸர் கண்டிப்பா, அதுல எந்த குழப்பமும் இல்ல. ஆனா ஏரியா மட்டும் வேறங்கிறார். ஆனாலும் அதுலயும் சம பவர் கொடுத்திருக்காரு ஷாருக் கான். கொஞ்சம் அந்த லைனை கரெக்டா பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஷாருக் கான் இன்னொரு 4 ரன்கள். எந்த லைனை வேணா நீங்க வைங்க, லான்ச் பண்றதுல குழப்பம் இல்லங்கிறாரு. கொஞ்சம் ஃபார்ச்சூன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த இன்சைட் வாங்கணும் போது. ஆனால் இந்த பக்கம் பந்து 4 ரன்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த முறை எக்ஸாக்டா என் ஆர்க்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கார் ஷாருக். பார்க்குக்கு வெள்ளையே போகிறது. இந்த முறை சிக்கி இருக்குங்க, பலார்னு அரைஞ்சிருக்கார். கோவை இப்போதைக்கு வேற கியர்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நான் அப்படிதான் அனுப்பி வைப்பேன்றாரு. எங்கேயோ இருந்த ஒரு விடா கோவை கிங்ஸ் 171 வந்து நிக்கிறாங்க. ஹாப்பி டக் அவுட். திண்டுக்கல் டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜஸ்டட் டார்கெட் அடிமாங்களா, அதுக்காக 179 அவங்களோட இலக்கா மாறிடுச்சு. என்னதான் கோவை 171 அடிச்சிருந்தாலும். ரன்சேஸோட ஃபர்ஸ்ட் பால் எடுத்த உடனே விக்கெட். பால் ஸ்விங் ஆகும் தெரியும், கீப்பரை முன்னாடி கூப்பிட்டாரு. நின்ன இடத்துல இருந்து ஆட வேண்டிய கட்டாயம் சிவமுக்கு. ஷாருக் கான் அவங்களுக்கு யாரு அமைய போறாங்கிறதையும் யோசிப்பாங்க. அதுல் மாருதி பேட் டெலிவரிங்க, கண்டிப்பா ஈஸி பிக்கிங் ஃபார் தி பேட்டர். இவருக்குன்னு தனி பட்டியலை பண்ணி ஆகணும். இந்த தடவை ரொம்ப ஈஸியாவே 4 அடிச்சாரு. இந்த ஓவர்ல வந்த 4 எல்லாம் ஈஸியா வந்திருக்கு. ஸ்விங் ஆனா என்ன, பேட்லயும் ஒரு ஸ்விங் இருக்குல்ல காமிச்சிருக்காரு அதுல் மாருதி. வருண பகவான் இருக்கீங்களா அங்க? ஆனா ஃபீல்டர் இருக்காரு. இப்ப கேக்குறாரு சார், வாங்க சார், வாங்க வாங்க. முடியாது, என்ன பவிலியன் அந்த பக்கம் இருக்கு. ஸ்பின்னரா இருந்தா என்ன, பேசறா இருந்தா என்ன, ஸ்டம்பில் அடிச்சா தெரிக்கும். லான்ச் பண்ணியிருக்காரு. டிஸ்டன்ஸ் இருக்கா? நிறையவே இருக்கு. கொஞ்சம் ரூம் கிரியேட் பண்ணாரு, சான்ஸ் இருந்திருக்கு.
சான்ஸே இல்ல. என்ன பந்து அவர் கையிலிருந்து வருதுன்னு யாராலையும் பிக் பண்ண முடிய மாட்டேங்குது. ஜாதவேத் அப்பீல் இருக்கு, அந்த கைகள் உயர்ந்திருக்கு இந்த இடத்துல. ஜாதவேத் சீட்டு கட்டு மாதிரி தூக்கிட்டு இருக்காருங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் ஒன்னொன்னா. தினேஷ் கூட கிளம்பி இருக்காரு. இன்னொரு விக்கெட் கிடைக்குது இந்த இடத்துல. அண்ட் ஆர்எஸ் அம்பரீஷ் எந்த தவறும் செய்யல. ஜாதவேத் அவரோட விக்கெட் வேட்டையில எக்ஸ்ட்ரா ஒன்னு ஆட் பண்ணிக்கிறார். அண்ட் திரும்ப ஸ்கூப் பண்ணி விட்டுருக்காரு. ஃபைன் லெக் ரொம்ப ஸ்கொயரா இருப்பதனால மற்றும் ஒரு பவுண்டரி. நல்ல போட்டாருங்க. ரன் அவுட் சான்ஸ் இருக்கா இல்லையா? அவுட் நினைக்கிறேங்க. டைரக்ட் ஹிட். கேப்டன் நடக்கட்ட வேண்டியதாங்க. இந்திரஜித் கான்ஃபர்மேஷன் வந்தாச்சு. தூக்கி அடிச்சிருக்காரு இங்க. அதுக்குள்ள இன்னொரு அப்பீல் இருக்கு இந்த இடத்துல. பட் ஜனனி இல்லன்னு சொல்லியிருக்காங்க. Pitching outside off, impact in line, wickets hitting. I would recommend you to overturn your decision from not out to out. சூப்பராக பேட்டிங் ஆடி இருக்காரு. ஸோ அவரே அட்டாக்ல வந்தாரு, விக்கெட் எடுத்தாரு, வந்தாரு, ரன்ஸ் அடிச்சாரு, வந்தாரு, விக்கெட் எடுத்தாரு. இன்னைக்கு ஷாருக் தொட்டதெல்லாம் தங்கமா அமையுது. நிச்சயமாங்க. 171க்கு 3ன்னு வெறும் 16 ஓவர்கள்ல அச்சு துவம்சம் பண்ணாங்க. ஆனா இந்த வெற்றி பாருங்க 85 ரன்கள் வித்தியாசத்துல கிடைச்சிருக்கு. இதனால அந்த ரன் ரேட் எங்கேயோ நிக்க போகுது.